டான் தொலைக்காட்சி நிறுவனத்தின் கல்வி ஒளிபரப்பில் அளவையிலும் விஞ்ஞான முறையும் என்ற பாடத்தோடு இணைந்திருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சென்ற ஒளிபரப்பினூடாக அளவையில் விஞ்ஞான முறை பகுதி ஒன்றிலே 2018 ஆண்டுக்குரிய வினாத்தாளோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒளிபரப்புகளினூடாக பகுதி ஒன்றிலே 40 வினாக்கள் வரையான விடைகளை நாங்கள் அவதானித்திருந்தோம். இன்று அந்த 2018 ஆண்டின் பகுதி ஒன்று வினாத்தாளினுடைய ஏனைய 50 வரையான வினாக்களை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு 2019 ஆண்டின் அளவியல் விஞ்ஞான முறை பகுதி ஒன்றோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். 2018 ஆண்டில் நேற்று சென்ற ஒளிபரப்பினூடாக அவதானித்த தொடர்ந்து அந்த ஏனைய 10 வினாக்களுக்குரிய விடைகளை நாங்கள் இப்போது ஆராய இருக்கின்றோம். 41வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பு விதி உள்ளடக்க காட்டுரு விளக்கத்தின் நேர்வொன்று பாதுகாப்பு விதியினால் விளக்கப்படுவது. பாதுகாப்பு காட்டுரு விளக்கம் என்பது விஞ்ஞான விளக்க முறைகளில் ஒரு தர்க்க ரீதியான விளக்கமாக காணப்படுகின்றது. டிஎன் மாதிரி விளக்க முறைகளில் இது கார்ல் கெம்பல் என்பவரால் முன்வைக்கப்பட்ட ஒரு விளக்கம். விதி உய்த்தறி விளக்கம், விதி உள்ளடக்க காட்டுரு விளக்கம், வியாபக பொது மாதிரி விளக்கம் என்றெல்லாம் நாங்கள் இந்த விளக்கத்தை சொல்லிக் கொள்கிறோம். இந்த விளக்கத்தினுடைய வடிவத்தை நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் L1 L2 LK C1 C2 CK. ஆகவே E பொது விதி அல்லது விதிகளை பேரிடுகூற்றாகவும் விசேட விடயங்களை சிற்றிடுகூற்றாகவும் கொண்டு தனி நேர்வு பற்றிய விளக்கத்தை உய்த்தறி முறைப்படி முடிவாக பெறுகின்ற விளக்க முறைதான் இந்த பாதுகாப்பு விளக்க முறையாக காணப்படுகின்றது. பௌதீக நிகழ்வுகள், பில்லியர்ட் ஆட்டத்தில் பந்து குழிக்குள் விழுதல், கிரிக்கெட் ஆட்டத்தின் போது பிடியெடுப்பின் போது மூலம் வீரர் ஒருவரை ஆட்டமிழக்கச் செய்தல், விண்வெளியில் செய்மதி ஒன்றை நிலையாக நிறுத்துதல் போன்றவற்றையெல்லாம் இந்த விளக்கத்தினூடாக நாங்கள் விளக்கிக் கொள்ள முடியும். இது இயற்கை விஞ்ஞானங்களில் மட்டுமில்ல, பொருளியல் போன்ற சமூக விஞ்ஞானங்களில், ஏனென்றா சமூக விஞ்ஞானத்தில் பொருளியல்ல தான் விதிகள், பொது விதிகள், கோட்பாடுகள் கொண்ட ஒரே துறை சமூக விஞ்ஞானங்களில் பொருளியல் தான். அது விஞ்ஞான இயல்பை அதிகமாக கொண்ட ஒரு சமூக விஞ்ஞானமாக அமையும். எனவே இந்த பாதுகாப்பு விதி காட்டுரு விளக்கம் நேர்வொன்று பாதுகாப்பு விதியினால் விளக்கப்படுவது. பாதுகாப்பு விதி முதன்மை அம்சங்கள், துணை கருதுகோள்கள் என்பவற்றுடன் நேர்வினை உட்கிடையாக்குகின்ற ஒரு நிலையாகும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த 3வது விடை அதற்குரிய சரியான விடையாக அமைகின்றது. கார்ல் கெம்பலினுடைய விளக்கமாக நாங்கள் இதை குறிப்பிட்டுக் கொள்ளுகின்றோம். 42வது எது பின்வருவனவற்றுள் ஒரு தேற்றமாக அமையும்? நீங்கள் தேற்றம் என்று பார்க்க அது ஒரு வலிதான கூற்று உய்த்தறி முறைப்படி நிறுவலாம்.
அதை நீங்கள் முரண்பாடு இருக்கின்ற போது கூற்றுக்கள் தான் வலிதாக இருக்கும். ஏனைய கூற்றுக்களை விட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கள் என்றால் இந்த மூன்றாவது கூற்றை நீங்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் அது ஒரு வெற்று கூற்றாக இருந்தும் ஒரு வாய்ப்பான கூற்றாக இருக்கு. எனவே அந்த கூற்றை நாங்கள் நிறுவிக்கொள்ள முடியும். எவ்வாறென்று சொன்னால் இதில் மூன்றாவது கூற்றை அவதானியுங்கள். நொட்பி உறழ்வு கியூ உட்கிட நொட்கியூ உட்கிட நொட்பி இது ஒரு வலிதான கூற்றாக இருக்கு. இதை நீங்கள் சோதிச்சு பார்க்கலாம். ஒரு வலிதானதாக இருக்கு என்று சொல்லி பிரதான உட்கிட மாறிலி எஃப் ஆக இருந்தால் முற்கூற்று டி ஆகவும் பிற்கூற்று எஃப் ஆகவும் இருக்கும். பிற்கூற்று எஃப் ஆக இருந்தால் உட்கிட முற்கூற்று நொட்கியூ டி ஆகவும் நொட்பி எஃப் ஆகவும் இருக்கும். நொட்பி எஃப் ஆக இருக்கு. கியூட பெருமானம் நொட்கியூ டி ஆக இருக்கிறதால எஃப் ஆக இருக்கும். எனவே இங்க முரண்பாடு இருக்கு. இது ஒரு வலிதான கூற்று, எடுகூற்றுகள் அற்ற ஒரு வாய்ப்பான வாரத்தினுடைய முடிவுதான் தேற்றம். அதாவது உய்த்தறி முறைப்படி நிறுவப்படக்கூடிய ஒரு வலிதான கூற்று. எனவே இந்த மூன்றாவது ஒரு வலிதான கூற்று உய்த்தறி முறைப்படி அதை நாங்கள் நிறுவலாம். இவ்வாறு காட்டு என எழுதுவோமாக இருந்தால் அது முற்கூற்று நொட்பி உறழு கியூ நிபந்தனை பெருகைக்கான எடுகோளாக இருக்கும். பிற்கூற்று நொட்கியூ கூட நொட்பியை காட்டு என கொள்வோமாக இருந்தால் நொட்கியூ எடுகோளாக இருக்கும் நிபந்தனை பெருகைக்கான. எனவே இரண்டாம் வரி மீது அந்த நொட்கியூவால மூன்றாம் வரியை மறுத்து விரிச்சம் என்று சொன்னால் எங்களுக்கு நொட்பி முடிவாக பெறப்படுகின்றது. எனவே நிறுவப்படக்கூடிய ஒரு வலிதான கூற்று அது தேற்றமாக அமைவதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஐசாக் நியூட்டனுக்கு முன்னர் ஒளிபற்றிய கற்கையில் தோமஸ் கூன் வகைப்படுத்தியிருந்தமையானது. ஒளிபற்றிய கற்கையினை ஐசாக் நியூட்டனுக்கு முன்னர் தோமஸ் கூன் வகைப்படுத்தியிருந்தமையானது. ஒரு விஞ்ஞானி குறித்த ஆய்வுக்கு முன்பாக அந்த பிரச்சனை அல்லது அந்த விடயம் அல்லது தோற்றப்பாடு தொடர்பான ஒரு எண்ணக்கருவை, விளக்கத்தை, ஒரு ஊகத்தை, ஒரு விளக்கம் அளித்தலை முன்வைப்பாக இருந்தால் அது விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு முன்பாக நிகழ்ந்த அல்லது ஒரு திட்டவட்டமான ஒரு ஆய்வினுடைய முடிவை பெறுவதற்கு ஒரு விஞ்ஞானிக்கு முன்னே தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தாக நாங்கள் கொள்ளப்படுகின்ற போது அது ஒரு முன் விஞ்ஞானமாக பேஸ் சயின்ஸாக அமைகின்றது. அதாவது நியூட்டனது ஆய்வுக்கு முன்னாக தோமஸ் கூன் அந்த ஒளிபற்றிய எண்ணக்கருவை விளக்கி இருந்தமையானது ஒரு முன் விஞ்ஞானம் பேஸ் சயின்ஸ் என கொள்ளப்படுவதாக இருக்கும். எனவே அந்த வினாவுக்கு சரியான விடை என்று பார்ப்போமாக இருந்தால் மூன்றாவது விடை அதற்கு பொருத்தமான ஒரு விடையாக அமைகின்றது. 44வது வினா, எக்ஸ் ஒரு மாறிலி, அதாவது அது எக்ஸ் மாற்றமடையாத ஒன்று, மாறிலி என கொள்ளுகின்ற போது எக்ஸ் தைரியமானவன் என்ற முடிவை நாங்கள் அதிலிருந்து அனுமானிக்கின்றோம். எக்ஸ் மாறிலியாக இருக்கின்ற போது அவன் தைரியமானவன் என்பதை அதற்கு உட்கடையாக வெளிப்படுத்தி இருப்பதானது உண்மை என்றோ பொய் என்றோ தீர்மானிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது மாறிலியாக இருக்கின்ற போது அந்த பெருமானத்தை நாங்கள் அதற்கு வழங்கி கொள்ள முடியாது. அது உண்மை என்றோ பொய் என்றோ நாங்கள் கூற முடியாததால அது உண்மையும் அல்ல பொய்யும் அல்ல என்பதற்கு அங்கே நாங்கள் விடையாக அமைகின்றது. எனவே அந்த வினாவுக்குரிய விடையாக 4வது விடையை நாங்கள் குறித்து கொள்ளலாம். நான்காவது விடை அதற்குரிய விடையாக அமைகின்றது. விஞ்ஞான ஆராய்ச்சியில் 45வது வினா, வெற்றிகரமான காட்டுருக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சிறந்த உதாரணம். விஞ்ஞானத்தில் நாங்கள் காட்டுருக்களை பார்க்கின்றோம். ஒரு சிக்கலான விஞ்ஞான கோட்பாடொன்றை எளிமையாக விளக்குவதற்கும் இந்த காட்டுருக்கள் பயன்படுகின்றன. பௌதீக காட்டுரு, கணித காட்டுரு என காட்டுருக்களை நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் கற்றிருப்பீங்கள், பிரான்சிஸ் மொரிஸ் வில்கின்ஸ்
பிரான்சிஸ் கிரிக் போன்றவர்கள் டிஎன்ஏ மூலக்கூறின் வெற்றிகரமான கண்டுபிடிப்பிற்காக காட்டுருவை அமைத்ததை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அணுவின் உள்ளார்ந்த கட்டமைப்பை விளக்குவதற்காக ரதர்ஃபோர்ட் காட்டுரு அடிப்படையிலான விளக்கத்தை பயன்படுத்தினார். எனவே விஞ்ஞான ஆராய்ச்சியில ஒரு வெற்றிகரமான கண்டுபிடிப்பு என்ற வகையிலே அதற்கு காட்டுருக்கள் பயன்படுத்தப்பட்டமைக்கு ஒரு சிறப்பான உதாரணமாக டிஎன்ஏ மூலக்கூறு கண்டுபிடிப்பில் பிரான்சிஸ் கிரிக், மோரிக் வில்கின்சன் போன்றோர் காட்டுருக்களை பயன்படுத்தி கொண்டமையை நீங்கள் 5வது விடையாக அந்த வினாவுக்கு விடையை வழங்கிக் கொள்ள முடியும். 46வது வினா ஒரு பயனுள்ள தர்க்கத்தில் அமைந்த ஒரு வினாவாக காணப்படுகின்றது. எல்லா மனிதர்களும் இறப்பவர்கள் அல்ல என்பதை கவர்பாடு என கருதி கொள்ளுகின்ற போது அந்த எல்லா மனிதரும் இறப்பவர் அல்ல என்ற அந்த எடுப்பிற்குரிய பயனுள்ள தர்க்க குறியீட்டு வடிவமாக எதனை நாங்கள் இந்த 5 விடைகளுள்ளே பொருத்தமாக தெரிவு செய்ய முடியும் என்று சொன்னால் அது எல்லாம் அல்ல என்கின்ற போது எழுவாய் முழுவதையும் மறுப்பதாகவோ சில அல்ல என்ற அர்த்தத்தில் பயனிலை எழுவாயின் ஒரு பகுதியை மறுப்பதாகவோ அமையும். எனவே அது கவர்பாடானது என்று சொல்லிக் கொள்ளுகின்ற போது அங்கே 2 வகையான எடுப்புக்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒன்று அது ஈயெடுப்புக்கான ஒரு குறியீடாக அமையுமாக இருந்தால் அது எவ்வாறு இருக்கும்? நிறையளவாக்கம் fx உட்கட not gx என அதனை நாங்கள் ஈயெடுப்பாக கருதி ஒரு குறியீட்டாக்கத்தை செய்யலாம், எல்லாம் அல்ல என்கின்ற போது. இன்னொரு வகையிலே அதை ஓடுப்பாக அர்த்தப்படுவதாக இருந்தால் குறையளவாக்கம் அது fx இணைப்பு not gx என அதனை நாங்கள் குறியீட்டாக்கம் செய்யலாம். எனவே 2 குறியீட்டு வடிவங்கள் கவர்பாடானது என கருதுகின்ற போது நிறையளவாக்கம் fx உட்கட not gx மற்றும் குறையளவாக்கம் fx இணைப்பு not gx. எனவே இந்த 4வது விடை அதற்குரிய சரியான விடையாக அமையும். விஞ்ஞான முறையியலில் சந்தர்ப்ப நிலை கருதுகோள் ad hoc hypothesis பயன்பாட்டினை பரிந்துரைத்தவர். அப்ப விஞ்ஞான ஆய்வை முன்னெடுத்து செல்லுகின்ற விஞ்ஞானி ஒருவர் அந்த விஞ்ஞான ஆய்வின் போது சந்தர்ப்ப அடிப்படையிலே கருதுகோள் ஒன்றை உருவாக்கி ஆய்வை முன்னெடுத்து செல்ல முடியும். எனவே சந்தர்ப்ப நிலை கருதுகோளான ஒன்றை விஞ்ஞான முறையியலில் அறிமுகப்படுத்தியவராக நாங்கள் கருதி கொள்ளுகின்ற போது அதே கார்ல் பொப்பர், பிரான்சிஸ் பேக்கன், இம்ரி லகாடோஸ், தோமஸ் கூன், போல், பைரர் பேண்ட் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற போது அங்கே சந்தர்ப்ப நிலை கருதுகோளாக அறிமுகம் செய்தவர் போல், பைரா பெண்ட். 5வது விடை 47வது வினாவுக்குரிய விடையாக அமையும். அடுத்து உண்மை அட்டவணை நேரல் முறையில் அதை நீங்கள் குறியீட்டில் போடலாம். பி இணைப்பு கியூ இணைப்பு ஆர் உட்கிடை not கியூ உட்கிடை அதை மாறிலியை நாங்கள் மாற்றணும், பிரதான மாறிலியை உட்கிடையாக ஆகவே குறியிட்ட நேரல் சோதனை. மூல பிரதான மாறிலியை எஃப் என கொள்ளுகின்ற போது அதனுடைய முற்கூற்றான இணைப்பு டி ஆக அமையும், பிற்கூற்றான நொட் கியூ எஃப் ஆக அமையும். நோட்டுக்கு நேர எஃப் போடணும். இணைப்பு டி ஆக இருந்தால் முற்கூற்று பி இணைப்பு கியூல டி ஆக இருக்கும், இணைப்பு ஆறு கூட நொட் கியூல உட்கூட டி ஆக இருக்கும். பி டி இணைப்பு டி ஆக கேட்க கியூவும் டி, கியூ டி என்றால் நொட் கியூட பெருமானம் எஃப், நொட் கியூ எஃப் கேட்க உட்கூட டீயா இருந்தா முட்கூற்று டீயா இருந்தா முரண்பாடு, எனவே எஃப் போடுவோம். இங்க மாணவர் கவனிக்கணும், டி 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 இந்த அடிப்படையில் இந்த பெருமானம் இருக்குமாக இருந்தால்
அங்கே என்ன விடையை நீங்கள் அவதானிக்கலாம் என்று பார்ப்பீர்களாக இருந்தால், முதலாவது விட பொருத்தம் இல்லாத ஒரு விடையாக இருக்கு. இரண்டாவது விடையும் ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு விடையாக அமைகின்றது. மூன்றாவது விடையை பார்ப்பீர்களாக இருந்தால் அதுவும் ஒரு பொருத்தமற்ற விடையாக இருக்கும். நாலாவது விடையை பாருங்கள், டி டி டி, அடுத்தது இணைப்பு மாறிலியும் டி ஆக இருக்கு. அடுத்தது எஃப் டி. இங்க பார்க்கின்ற போது இங்க நொட் கியூவுக்கு பெருமானம் எஃப் ஆக இருந்தால் கியூட பெருமானத்தை டி ஆக எடுக்க வேண்டும். நொட்டுக்கும் பெருமானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க எஃப் ஆக இருந்தால் இங்க டி என்ற பெருமானம் கியூவுக்கு வரும். அப்ப பாருங்க, இந்த நாலாவது விடைய பார்த்தீங்கள் என்றால் டி டி டி, அடுத்ததும் டி, அடுத்த எஃப் டி, அடுத்த எஃப்டி, ஓகே, அடுத்தது எஃப்எஃப்டி. எனவே இந்த விடையானது இங்க நாலாவது விடையோட இசை உடையதாக இருக்க. மாணவர் கவனிக்கணும் என்னென்றால், டி ஆக இருக்க இங்க எஃப்பும் கொடுத்த நாங்கள். அப்ப நொட் கியூ எஃப் இருந்தால் கியூவுக்கு டி கொடுக்கணும். அப்ப இப்படியான விடையளிப்புகளில் விதிமறை பெருமானங்கள் நொட் கியூவுக்கும் பெருமானம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் அதை நீங்கள் தெரிவு செய்து கொண்டீங்கன்னா சரி. 49வது வினா, முறையியல் சார்பாக ஆய்வு நிகழ்ச்சி திட்டத்திலே லகாடோஸ் பற்றி ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கு. லகாடோஸ் முகமூடி அணிந்து கொண்ட ஒரு அராஜகவாதி என பைரவபேன் குறிப்பிட்டார். அவர் முகமூடி அணிந்த ஒரு அராஜகவாதி. ஏனென்று சொன்னால், பேப்ராண்ட் ஒரு அராஜகவாதி என்பதுடன் லகாடோஸ் அவருடைய நண்பராக இருந்தார். அந்த விடை ஒரு பொருத்தமற்ற விடையாக இருக்கு. இரண்டாவது, லகாடோஸ் போட்டித்திறன் மிக்கதான நிகழ்ச்சி திட்டங்களிடையே ஒன்றினை தேர்ந்தெடுப்பது தொடர்பாகவோ அல்லது நிராகரிப்பது தொடர்பாகவோ தெளிவான முறை ஒன்றை முன்வைக்கவில்லை. அந்த கருத்து சரியானதாக இருக்கு. ஏனென்றால், ஒரு விஞ்ஞானி நேர்நிலையான ஆய்வு திட்டத்தில் ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அது வெற்றிகளிக்காத சந்தர்ப்பத்தில் புரிதொரு கோட்பாட்டுக்கான ஒரு ஆய்வு நிகழ்ச்சி திட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்லுகின்றான். எப்போது ஒரு ஆய்வு நிகழ்ச்சி திட்டத்தை விட்டு இன்னொரு ஆய்வு நிகழ்ச்சி திட்டத்திற்கு அவன் மாற்றம் வருகின்றான் என்பது அங்கே தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. எனவே அவன் தெளிவாக ஒன்றை வெளியிடாத போது அங்கே ஒரு முகமூடி அணிந்த ஒரு அராஜகவாதியாக அவர் கருதப்படுவதாக பைரவபேன் குறிப்பிடுகின்றார். எனவே எப்போது ஒரு ஆய்வு நிகழ்ச்சி திட்டம் கைவிடப்பட்டு இன்னொரு ஆய்வு நிகழ்ச்சி திட்டம் ஒரு விஞ்ஞானி ஈடுபடுகின்றான் என்பது லகாடோஸினுடைய முறையல்ல, தெளிவாக குறிப்பிடப்படாதால அவர் போட்டிமிக்க நிகழ்ச்சி திட்டங்களிடையே ஒன்றை தேர்ந்தெடுப்பது அல்லது தொடர்பாக அல்லது நிராகரிப்பது தொடர்பாக தெளிவான முறை ஒன்றை குறிப்பிடவில்லை என்பதால் அவர் ஒரு முகமூடி அணிந்த அராஜகவாதி என பால் பைரவபேன் குறிப்பிடுகின்றார். 50வது இறுதி வினா, 2018 பிப்ரவரி 10 இலங்கையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே முடிவுகள் எவ்வாறான தெரிந்து கொள்வதற்காக ஆய்வொன்றை நிகழ்த்தும் விஞ்ஞானி ஒருவர். அப்ப தேர்தல் தொடர்பான உள்ளூராட்சி மன்ற முடிவுகள் தொடர்பான ஆய்வை நிகழ்த்துகின்ற விஞ்ஞானி இமெயில் மின்னஞ்சல் மூலமாக அவர் அந்த ஆய்வை மேற்கொள்ளுகின்றார். மின் அஞ்சல் தான் பெற்றுக்கொண்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு தனது ஆய்வினை நிகழ்த்தினார். இந்த ஆய்வு அவர் பயன்படுத்தி கொண்ட மாதிரி. அப்ப அந்த ஆய்வை அவர் உள்ளூராட்சி மன்றம் தேர்தல் தொடர்பாக மின்னஞ்சல் மூலமாக பெற்ற தரவை மாதிரியாக கொண்டு அந்த உள்ளூராட்சி மன்ற முடிவுகள் பற்றிய ஒரு ஆய்வை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். எனவே அங்கே இமெயில் வசதியானது எல்லா வாக்காளர்களுக்கும் கிடைக்கும் என்பது அல்ல. எனவே ஒரு மாதிரியானது குடியில இருந்து பக்கச்சார்பற்ற முறையிலே தெரிவு செய்யப்படுகின்ற போதுதான் அது குடியை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கும். எனவே இமெயில் மூலமாக அங்கு வாக்குகளை பெறுவதென்பது எல்லா வாக்காளருக்கும் குடியின் எல்லா உறுப்புகளுக்கும் உரிய சம சந்தர்ப்பம் சம நிகழ்தகவு என்பது அங்கே புறக்கணிக்கப்படுகின்றது. எனவே அது ஒரு பக்கச்சார்பான அடிப்படையிலே பெறப்பட்ட தரவுகாக இருக்கும். எனவே அது ஒரு பக்கச்சார்பான மாதிரியாக அமையும் என்பது அந்த மூன்றாவது விடை அதற்குரிய விடையாக அமைகின்றது. எனவே இந்த ஒளிபரப்பில் நாங்கள்
இதுவரை அந்த சென்ற ஒளிபரப்பில் அவதானிக்கப்படாத 2018ஆம் ஆண்டினுடைய 40வது வினாக்களில் இருந்து 50வது வினாக்கள் வரையான விடைகளை நாங்கள் இங்கே அவதானித்திருக்கின்றோம். இனி 2019, 20 ஆகிய 2 வினாத்தாட்கள் மாத்திரம்தான் பகுதி ஒன்றில் நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டும். இது நிறைவேற்ற பின்பாக நாங்கள் 2020 இருந்து முன்னே இருந்து பின்னோக்கி பகுதி 2க்குரிய விடைகளை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். இந்த எனக்கே அவதானித்த 5 வினாத்தாள்களின் ஊடாக ஏறத்தாழ நீங்கள் 250 வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். இந்த இறுதி பரீட்சை உண்மையில் இந்த வினாக்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த விடை தெரிவு அமையும் என்பதில் விதமான ஐயப்பாடும் இருக்க முடியாது. நாங்கள் தொடர்ந்து இந்த 2019ஆம் ஆண்டிற்கான வினாத்தாளோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். இப்போது அவதானித்துக் கொள்ளுங்கள். 2019ஆம் ஆண்டினுடைய வினாத்தாள் பகுதி 1ஐ நாங்கள் மாணவர்கள் கைகளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வினாக்களோடு நாங்கள் இப்போது இணைந்து கொள்ள இருக்கின்றோம். 2019ஆம் ஆண்டு அளவையில் விஞ்ஞான முறை பகுதி 1லே ஏற்கனவே நாங்கள் அதனுடைய அறிவுறுத்தல்கள் எல்லாம் தெளிவாக அவதானித்தபடியால் நாங்கள் மீண்டும் அது பற்றிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடில்லை. அப்போ அந்த வகையில் நாங்கள் நேரடியாக அந்த முதலாவது வினாவை நாங்கள் இப்போது அவதானிக்கின்றோம். எடுப்புக்கள் பகுப்பாய்வு தொடர்பான அரிஸ்டோட்டலிய அளவையலின் 2 பிரதான காரணிகளாவன. எடுப்புக்கள் என்ற பகுப்பாய்வு. எடுப்புக்களில் எழுவாய், பயனிலை, அளவு சொல், இணைக்கும் சொல் ஆகிய 4 பகுதிகள் உறுப்புகள் காணப்படுகின்றன. அதில் எழுவாயும் பயனிலையும் தான் பதங்கள். ஒரு எடுப்பின் எழுவாய் ஆகவோ பயனிலையாகவோ இருக்கக்கூடிய சொல் அல்லது சொற்தொகுதி தான் பதம் என வரையறுக்கின்றோம். எனவே எடுப்பு தொடர்பான அரிஸ்டோட்டலிய அளவையலின் 2 பிரதான காரணிகளாவன எடுகூற்று முடிவு கூற்று அல்ல, உண்மையும் வாய்ப்பும் அல்ல, குறையும் தனியனும் அல்ல, வரைவும் தன்னிச்சையான மாறியும் அல்ல, எழுவாயும் பயனிலையுமாக இருக்கின்றது. எனவே அந்த வினாவுக்கு எடுப்பிலே எழுவாய் பயனிலை பதங்கள் பற்றிய ஆய்வைத்தான் அரிஸ்டோட்டல் மேற்கொண்டிருக்கின்றார். அளவு பண்பு அங்கு அவருடைய ஆய்விலே இடம்பெறவில்லை. எனவே அங்கே எழுவாயும் பயனிலையும் அரிஸ்டோட்டலிய அளவையலின் எடுப்பு பகுப்பாய்வு தொடர்பான காரணிகளாக அமையும். 2வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். கிரகங்களினுடைய பயணப்பாதை நீள்வட்ட வடிவமானது என்பதை கண்டறிவதற்கு கெப்லருக்கு உதவியாக அமைந்தது டைக்கோடி பிரேகையினால் அவதானத்துக்குள்பட்ட பதிவு செய்து கொண்ட குறித்த கிரகம் ஒன்றின் பயணப்பாதை வட்ட வடிவில் அமைந்துள்ளது எனும் தரவாகும். இவ்விதமான அந்த குறித்த கிரகம் எதுவென்று அங்கே வினாவப்பட்டிருக்கின்றது. ஒரு விஞ்ஞானியினுடைய ஆய்வு இன்னொரு விஞ்ஞானிக்குரிய அடிப்படையாக அமையும். அந்த வகையிலே பிராகேயினுடைய டைக்கோடி பிராகேயினால் ஆய்வு செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இன்னொரு கிரகத்தினுடைய வட்டப்பாதை அமைந்த அந்த அடிப்படையானது கிரகங்களுடைய நீள்வட்ட வடிவமான பாதை என்பதை கெப்லர் கண்டறிவதற்கு உதவியாக இருந்தது. அந்த கிரகம் எது என்று கேட்டிருக்கு. அந்த கிரகம் எதுவும் அல்ல. அது வியாழன் அல்ல, வெள்ளி அல்ல, புதன் அல்ல, யுரேனஸ் அல்ல. செவ்வாய் கிரகம் தொடர்பாக டைக்கோடி பிரேகையினுடைய ஆய்வின் மூலம் பெறப்பட்ட வட்ட வடிவமான பாதை என்ற அந்த அந்த ஆய்வினுடைய முடிவானது கிரகங்களுடைய பயணப்பாதை நீள்வட்ட வடிவமானது என்பதை கெப்லர் கண்டறிவதற்கு அடிப்படையாக உதவியாக அமைந்தது. 3வது வினாவை பார்த்து கொள்ளுங்கள். பலமான உத்தரிவாதம் என்பது பலமான வாதம், அதாவது முழு நிறைவான வாதம். வாதத்தின் எடுகூற்றும் முடிவும் உண்மையாக இருக்கின்ற அதே வேளை அது அளவையல் விதிகளுக்கும் அமைவாக பொருந்துமாக இருக்குமாக இருந்தால் அதான் முழு நிறைவான வாதம். வாய்ப்பாகவும் ஒருங்கே உண்மையாகவும் யதார்த்த உலகோடு இசை உடையதாகவும் இருக்கின்ற ஒரு வாதம் முழு நிறைவான வாதம். அப்போது இங்கே அளிக்கப்பட்ட விடைகளை பார்ப்பீர்களாக இருந்தால் பலமான உத்தரிவாதம் வாய்ப்பான ஒரு வாதம், அது தவறான விடை. உண்மையான முடிவுடன் கூடிய வாய்ப்பற்றதொரு வாதம் தவறான விடை. பொய்யான எடுகூற்றுகளுடன் கூடிய வாய்ப்பானதொரு வாதம் தவறான விடை. உண்மையான எடுகூற்றுகளுடன் கூடிய ஒரு வாய்ப்பற்றதொரு வாதம்,
அப்போ இதை உண்மையான வரைக்கும் மாணவர் கவனிக்கணும். இந்த 2 விடைகளும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கு. ஆனால் இங்கே கேட்கப்பட்டது உண்மையான எடுகூற்றுக்களுடன் கூடிய வாய்ப்பானது ஒரு வாரம். வாய்ப்பற்ற வாதமாக இருந்தால் அது முழுறைவான ஒரு பலமான வாதம் அல்லது ஒரு முழுநிறைவற்ற வாதமாக அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். விஞ்ஞான முறையியலில் அனுபவ சோதனை என்பது புலன் அனுபவங்களை ஈடுபடுத்தி ஐம்புலன்களை பயன்படுத்தி அல்லது மேற்கொள்ளப்படுகின்ற சோதனை தான் அனுபவ சோதனை. இந்த அனுபவ சோதனை விஞ்ஞானிகள் ஆய்விற்கு பயன்படுத்துகின்ற 2 வளமையான சோதனை முறைகள் என்கின்ற போது ஒரு அவதானம் அல்லது பரிசோதனை, ஒரு அவதானம் அல்லது பரிசோதனையை அது குறிப்பதாக இருக்கும். அப்போ ஒரு அவதானம் என்பது தவறானது, ஒரு பரிசோதனை என்பது தவறானது, அளவூட்டுடன் கூடிய ஒரு பரிசோதனை என்பது தவறானது, அவதானத்தின் பின்னரான பரிசோதனை என்பது தவறானது. ஒரு அவதானம் அல்லது பரிசோதனை தான் வளமையான அனுபவ சோதனை என்பது விஞ்ஞான முறையிலே அர்த்தப்படுகின்றது. 5வது வினா, பின்வரும் வாக்கியங்களுள் எதனை பாரம்பரிய அளவியலின்படி எளிமையான ஒரு அறுதியெடுப்பாக கருதலாம்? ஒரு எளிமையான அறுதியெடுப்பு, அதாவது நிபந்தனையற்ற வகையிலே எழுவாய்க்கு பயனிலை விதிக்கப்படுகின்ற அல்லது மறுக்கப்படுகின்ற எடுப்பு தான் அறுதியெடுப்புகள். திட்டவட்டமான விலக்கற்ற கூற்றுக்கள் அறுதியெடுப்புகளாக இருக்கும். அவன் இலங்கையன் அல்லது இந்தியன், அது தவறான விட. எவராவது ஒருவர் இலங்கையராயின் அவர் வர முடியும், இது ஒரு எடுப்பு தான், ஆனால் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. எந்த ஒரு இலங்கையரும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் செயலாளர் நாயகம் அல்ல. எழுவாய்க்கு பயனிலை தெளிவாக மறுக்கப்பட்டிருக்கிறதால இந்த விடை ஒரு மிகச் சரியான விடையாக அமையும். எனவே நிபந்தனையற்ற வகையிலே எழுவாய்க்கு பயனிலை விதிக்கின்ற மறுக்கின்ற எடுப்புகள் தான் அறுதி எடுப்புகள். எனவே தெளிவான முறையிலே எழுவாய் பயனிலை மறுக்கப்பட்டிருக்கிறதால அது ஒரு எளிமையான, முதலாவது இருந்தாலும் அது சிக்கலான ஒரு அறுதி எடுப்பு வடிவம். இரண்டாவது அறுதி எடுப்பு வடிவம் மாற்றிக்க தான் அது எடுப்பினுடைய தெளிவான அர்த்தம் விளங்கும். இது நேரடியாகவே எழுவாய் பயனிலை மறுக்கப்பட்டிருக்கிறதால ஒரு எளிமையான அறுதி எடுப்பாக இந்த 2வது விடையை நாங்கள் கருதி கொள்ள முடியும். 6வது வினாவை பார்த்துக் கொள்ளுங்கள். பின்வருவனவற்றுள் எதனை ஒரு இயற்கை அவதானமாக கருத முடியும்? இயற்கை அவதானம் என்பது ஒரு கட்டுப்பாடற்ற சோதனை. நேர்வுகளிலே மாற்றங்கள், காரணிகளில் கட்டுப்பாடுகள், மாறிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தாது உள்ளவாறே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆய்வு, அதுதான் இயற்கை அவதானம், அப்சர்வேஷன் என்று சொல்றார். சூரியனை சுற்றி கோளொன்றின் பயணப்பாதை நீள்வட்ட வடிவானது என்பதை கெப்லர் அவதானித்திருந்தமை அது அவதானமாக இருந்தாலும் அங்கே கணித அடிப்படையில் அவர் அது சம்பந்தமான கணிப்பீடுகளை, கணித பகுப்பாய்வு முறையும் அங்கே அடிப்படையாக இருந்திருக்கின்றது. தகரத்தின் பின்னாரான அது ஒரு பரிசோதனை, நிறை அதிகரித்திருந்தமை ஒரு கட்டுப்படுத்திய சோதனை. சந்திரனின் மேற்பரப்பு குன்றும் குழியுமாக இருப்பதை கலிலியோ தனது தொலைநோக்கியூடாக அவதானித்துக் கொண்டமை, அந்த விடை சரியான விடையாக இருக்கும் என்று சிந்திக்க முடியும். ஏனைய விடைகளை பார்த்தீங்களா இருந்தால் அவை சிக்கலான சோதனை முறைகளை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற போது சந்திரனின் மேற்பரப்பை கலிலியோ தொலைக்காட்டியின் ஊடாக குன்றும் குழியுமாக இருப்பதை அந்த தொலைக்காட்டியின் ஊடாக அவதானித்துக் கொண்டமையானது ஒரு எளிமையான இயற்கை அவதானமாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். கருவிகள் பயன்படுத்தப்பட்டாலும் அவதானத்திலே கட்டுப்பாடுகள், மாறிகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படாதவரை அது அவதான முறையாகவே இருக்கும். எனவே 3வது விடையாக அந்த விடையை நாங்கள் கருதி கொள்ளலாம். எல்லா ரால்களையும் இங்கு பெற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் ஒரே எடுப்பு. எனவே இதை மறுமாற்றம் போது எவ்வாறு அதற்குரிய எடுப்பு வடிவம் அமையும்? எல்லா ரால்களும் இன்று பெற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். அப்ப எந்த ரால்களையும் இன்று பெற்றுக்கொள்ள முடியும், எந்த ஒரு ராலையும் இன்று பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் என்று சொன்னால் இல்லை, பயனில் மறுக்கப்பட வேண்டும். பெற்றுக்கொள்ள முடியாது, மறுத்தால் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் என்பது இல்லை என்று மாற்றப்பட்டிருக்கு. அப்போ மறுமாற்றத்துக்கு பயனில் மறுக்கப்பட வேண்டும், பண்பு மாற்றப்பட வேண்டும். அப்போ எல்லா ஆள்களும் இன்று பெற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் என்பதனுடைய சரியான வலிதான மறுமாற்றம் எந்த ஒரு ஆளையும் இன்று பெற்றுக்கொள்ள முடியுமானதாக இல்லை. எட்டாவது வினா, பின்வரும் எந்த அளவீட்டிற்காக விகித அளவு திட்டத்தை பயன்படுத்தலாம்? விகித அளவீடு என்று சொல்லுகின்ற போது மாணவர்கள் அதை விளங்கிக் கொள்ளலாம்.
அளவு திட்ட முறைகளிலே பேரளவு திட்டம், ஒழுங்கமைப்பு அளவு திட்டம், இடையீட்டு அளவு திட்டம், விகிதசார அளவு திட்டம் அல்லது விகித அளவு திட்டம் என்ற 4 வகையான அளவு திட்டங்களை பார்ப்பீங்கள். இடையீட்டு அளவு திட்டமானது தனிப்பூச்சி அம்சத்தை கொண்டிராத ஒரு அளவு திட்டம். ஆனால் விகிதாசார அளவு திட்டமானது தனிப்பூச்சி அம்சத்தையும் கொண்டிருக்கின்றது. இரு முறைகளுக்கிடையே சம இடைவெளி அல்லது அலகு என்பதற்கு மேலாக தனிப்பூச்சி அம்சத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அளவு திட்டம் தான் விகிதாசார அளவு திட்டம் அல்லது விகித அளவு திட்டம். அந்த வகையிலே தனிநபரின் பிரெஞ்சு மொழி பற்றிய அறிவு அது ஒரு இடையீட்டு அளவு திட்டமாக அமையும். அங்கே வராது. ஒரு நுண்ணறிவு மட்டம் அது ஒரு இடையீட்டு அளவு திட்டம். சி அல்லது எஃப் சைபர் பாகை நீருடைய கொதிநிலை உரைநிலை செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டினுடைய அளவு திட்டம் அங்கே தனிப்பூச்சி அம்சம் இல்லை. வகுப்பொன்றில் மாணவற்ற தவணை பிரிச்சு வராது. அவை நீளம் தொடர்பான அளவு திட்டங்கள், நிறை தொடர்பான அளவு திட்டங்கள், சம அலகுகள் என்பதற்கு மேலாக தனிப்பூச்சி அம்சத்தையும் கொண்டிருப்பதால் அது விகித அல்லது விகிதாசார அளவு திட்டமாக அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். எல்லா இலங்கையரும் ஆரியர்கள், சில இந்தியர்கள் ஆரியர்கள், ஆகவே இலங்கையர்கள் சிலர் இந்தியர்கள் என்ற நியாயத்தொடை. அப்ப இந்த நியாயத்தொடையை நீங்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால் எல்லா இலங்கையரும் ஆரியர்கள் பிஎம், சில இந்தியர்கள் ஆரியர்கள் எஸ்எம், ஆகவே எஸ்பி. எல்லாம் ஏ எடுப்பு, அடுத்தது ஐ எடுப்பு, அடுத்ததும் ஐ எடுப்பு. ஏ எடுப்பில் எழுவாய் வியாப்திக்குட்படும், பயல்ல வியாப்தி அடையாது. எனவே ஐ எடுப்பில் ரெண்டும் வியாப்தி இல்லை, முடிவிலும் ஐ எடுப்பு ரெண்டும் வியாப்தி இல்லை. பதங்கள் கூற்றுகள் அமைப்பு பற்றிய விதி பின்பற்றப்பட்டிருக்கு. ஆனால் இடுகூற்றுகள் இரண்டிலும் மத்திய பதம் வியாப்தி அடையாது இருக்கிறதால இடுகூற்றுகள் ஒன்றிலேனும் மத்திய பதம் வியாப்தி அடைய வேண்டும் என்ற வியாப்தி தொடர்பான அந்த விதி மீறப்பட்டதால இங்கே மத்தியபத வியாப்தி அடையா போலி ஏற்பட்டுள்ளது. அது 5வது விடையாக அந்த விடை அமைவதை மாணவர்கள் கண்டுகொள்ளலாம். வானவில்லின் நிறங்கள் 10வது வினா. எக்ஸ் கதிர், செங்கீழ் கதிர்கள், களியூதா கதிர்கள், காமா கதிர்கள் போன்றவற்றை அனைத்தும் எவ்வகையான கதிர்களாக இருக்கும் என்று அவதானிக்கின்ற போது அதை வெண்ணிற ஒளி என்பது தவறானது, புலக்காட்சிக்குட்படுத்த முடியாத ஒளி என்பது தவறானது, வானொலி அலை என்பது தவறானது, புவியீர்ப்பு அலை என்பது ஒரு தவறானது, ஒளி அலைகள் மின்காந்தவியல் அலைகள், ஒளியையும் இலத்திரனியல் காந்த அலைகளையும் ஒன்று சேர்த்து செயற்படுகின்ற ஒரு வெளிப்பாடு தொலைநோக்கி அல்லது தொலைகாட்டியினுடைய ஒரு செயற்பாடு. எனவே அது மின்காந்தவியல் அதிர்வாகும் அல்லது அலையாகும் என்று நாங்கள் கருதி கொள்ளலாம். பாரம்பரிய எடுப்பு முரண்பாட்டு சதுரத்திலே 11வது வினா. எந்த எடுப்பு சோடி அங்கத்துவங்களுக்கு இடையிலான சமச்சீர் அற்ற தொடர்பாகும்? இதை நீங்கள் அவதானிக்க நீங்கள் கற்றிருப்பீங்கள் ஏற்கனவே. இந்த வழிப்பேறு தொடர்பை அவதானிப்பீங்களாக இருந்தால் ஏ உண்மையாக இருக்கின்ற போது ஐயெடுப்பினுடைய பெருமானம் உண்மை. ஆனால் ஐ உண்மையாக இருக்கின்ற போது மறுதலையாக ஏயும் உண்மையாக இருக்க வேண்டும். ஆனால் ஏயினுடைய பெருமானம் அங்கே சந்தேகமாக இருக்கின்றது, டவுட். எனவே இருவழி தொடர்பு தான் சமச்சீரானது. ஏ உண்மையண்டா ஈ பொய், ஈ உண்மையண்டா ஏ பொய், அது சமச்சீர். ஈ உண்மையண்டா ஐ பொய், ஐ உண்மையண்டா ஈ பொய், சமச்சீர். ஏ உண்மையண்டா ஓ பொய், ஓ உண்மையண்டா ஏ பொய், சமச்சீர். ஐ உண்மை என்றால் ஏ சந்தேகம், ஐ ஓ உண்மை என்றால் ஐ சந்தேகம், ஐ உண்மை என்றால் ஓ சந்தேகம், அது சமச்சீர். ஆனால் ஏ உண்மை என்றால் ஐ உண்மை, ஐ உண்மை என்றால் ஏ சந்தேகம். அங்கு ஒன்று உண்மையாக இருக்கு, மற்ற சந்தேகமாக இருக்கு. எனவே அது சமச்சீரற்ற தொடர்பு ஏயும் ஐயும் என்பதாக இருக்கின்றது. 12வது வினா அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இருவகை பெயர்கள், அதாவது இனம் வகை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு உயிரினம் ஒன்றை இரு பெயர்களின் வழியே இனங்கண்டதனூடாக
பாகுபாட்டியல் விஞ்ஞானத்திற்கு பங்களிப்பினை நல்கியவர் ஜான் பெப்டிஸ் லார்மார்க், சார்ல்ஸ் டார்வின், கார்லோஸ் லினிஸ், ஆல்பர்ட் வாலஸ், எடன் வே, லியூவென் ஹூக். இந்த வகையிலே இந்த பாகுபாட்டியல் அடிப்படையிலே இனம் வகை என்ற அடிப்படையாக கொண்டு உயிரினங்களினுடைய இரு பெயர்களை வழியாக இனங்கண்டதனூடாக பாகுபாட்டியல் விஞ்ஞானத்திற்குரிய பங்களிப்பை நல்கியவர் கார்லோஸ் லினிஸ் என்பவராக இருக்கும். அப்போ அந்த 12வது வினாவுக்கு 3வது விட கார்லோஸ் லினிஸ் என்பது பொருத்தமான விடையாக அமைகின்றது. அடுத்த வினாவை அவதானியுங்கள். பின்வருவனவற்றில் எந்த கூற்று மாற்றம் தொடர்பான உண்மையாக அமையும்? எதிர்மாற்றம் அளவு பண்பு ரெண்டினாலும் வேறுபட்ட 2 எடுப்புகளுக்கு இடையிலான உண்மை தொடர்பினை பற்றிய ஆய்வு. எனவே எதிர்மாற்றம் அது எதிர்மறை. இது எதிர்மாற்றம் என்பது வெளிப்பேறு அனுமானத்துக்குரியதாக இருக்கும். எதிர்மாற்றம் என்பது வெளிப்பேறு, அது எதிர்மறை தொடர்பு பற்றி நான் சிந்தித்தோம். இங்கே எதிர்மாற்றம் வெளிப்பேறு அனுமானத்திலே அவை ஏக்கு வரையறை உள்ள எதிர்மாற்றம் ஐ எடுப்பு, ஈ எடுப்புக்கு ஈ எடுப்பு, ஐ எடுப்புக்கு ஐ எடுப்பு, அது வரையறையற்ற எதிர்மாற்றம். ஈக்கு ஐக்கும் ஓவுக்கு எதிர்மாற்றம் இல்லை. எனவே ஐ எடுப்பின் ஒரு எதிர்மாற்றம் ஓ எடுப்பு, அது தவறான விடை. ஓடுப்புக்கு எதிர்மாற்றம் இல்லை, அது தவறான விடையாக அமையும். ஏ எடுப்பின் எதிர்மாற்றம் ஏ எடுப்பு, அது ஐ எடுப்பு, அதுவும் தவறான விடை. ஓடுப்பு எதிர்மாற்றம் அதுவும் தவறான விடை. ஈ எடுப்பின் எதிர்மாற்றம் தவறான விடை. எனவே ஐ எடுப்பினுடைய எதிர்மாற்றம் ஐ எடுப்பு, அது பொருத்தமான விடையாக அமையும். 4வது விட பூரண எண்ணீட்டு தொகுத்தறி. அப்போ தொகுத்தறி முறை பிரான்சிஸ் பேக்கன் என்ற முறையில் ஒரு அவதானிக்கப்பட்ட வகுப்பு பிரச்சனை தொடர்பான உள்ள எல்லா நேர்வுகளையும் அவதானித்து சந்தர்ப்பங்களையும் அவதானித்து ஒரு முடிவை பெறுகின்ற தொகுத்தறி பூரண தொகுத்தறி என குறிப்பிடப்படுகின்றது. அங்கே ஒரு வகுப்பு தொகுதியில் உள்ள எல்லா நேர்வுகள் சந்தர்ப்பங்களையும் அவதானிக்கப்படுவதால் அங்கே பெறப்படுகின்ற முடிவுகள் உண்மையான முடிவாக, நிகழ்தகவான முடிவாக, வாய்ப்பற்றதொன்றாக, நிச்சயமற்றதொன்றாக, உண்மையாவதற்கு சாத்தியமானதொன்றாக என்ற விடைகளிலே நாங்கள் பூரணமான தொகுத்தறி முழுமையாக நேர்வுகளை அவதானிக்கின்ற போது எடுகூற்றுகள் உண்மையாக இருந்தால் அதன் முடிவும் உண்மையாக இருக்கும் என்பதுதான் அந்த வினாவுக்குரிய மிக பொருத்தமான விடையாக இருக்கும். எனவே 14வது வினாவுக்கு 1வது விடை அங்கே பொருத்தமான விடையாக அமையும். 15வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். மழை பெய்யுமாயின் மகாவலி பெருக்கெடுக்கும் என்பது பொய். அது எவ்வாறான ஒரு மகாவலி? மழை பெய்யுமாயின் மகாவலி பெருக்கெடுக்கும் என்பது பொய். இதை நாங்கள் குறியீட்டில் அமைச்சோம் என்றால் பி கூட கியூட மறுப்பு. இதுக்கு தர்க்க சமனானதாக இருக்கின்றால் பி இணைப்பு நொட் கியூ. ஏனென்றால் உக்குடைக்கு சமனாக ஒரு இணைப்பை அமைக்கின்ற போது முன்னெடுப்பு அப்படியாக இருக்கும், பின்னெடுப்பு மறுக்கப்படுவதோடு முழுவதும் மறுக்கப்பட்டால் மறுப்பு நீக்கப்படும். எனவே இந்த வாக்கியத்துக்கு சமனானது ஒரு வாக்கியமாக நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் மழை பெய்யும் என்பதுடன் மகாவலி பெருக்கெடுக்காது. இந்த வாக்கியத்துக்கு இவ்வாறான ஒரு குறியீட்டை இங்கே மாற்றப்பட்டிருக்கு. மழை பெய்யுமாயின் மகாவலி பெருக்கெடுக்கும் என்பது போய் பி கூட கியூ முழுவதனுடைய மறுப்பு தரப்பட்டிருக்கு. மழை பெய்யும் என்பதுடன் பி என்பதுடன் மகாவலி பெருக்கெடுக்காது, நோட் கியூ. எனவே இந்த 2 வாக்கியங்களும் தர்க்க சமனானவையாக இருக்கும். அது எவ்வாறு தர்க்க சமனாக இருக்கும் என்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். பி கூட கியூ முழுவதனுடைய மறுப்பு பி இணைப்பு நொட் கியூவை அவதானிப்பீங்களா இருந்தால் டிடிஎஃப்எஃப் குறியீட்டில் தான் பார்க்கணும். டிஎஃப் டிஎஃப் டபுள் டி டபுள் எஃப் எஃப்டி எஃப்டி. அப்போ நாங்கள் இது டிஎஃப்பாக இருக்க எஃப்ஆ இருக்கும், மிச்சம் டிஆ இருக்கும், மறுத்தா எஃப்டி எஃப்எஃப் இணைப்பு டிஆ இருக்கு. டியும் டி மிச்சம் எஃப்ஆ இருக்கும். எனவே இங்கே பாருங்கள் எஃப்டி டி எஃப்டி எஃப்எஃப் எஃப்டி எஃப்எஃப்.
எனவே ரெண்டும் ஒன்றுக்கொன்று தர்க்க ரீதியாக சமனாக இருக்கு. எனவே அது தர்க்க ரீதியாக சமனானவையாக இருக்கும். அங்கே மூன்றாவது விடையை நாங்கள் பொருத்தமாக தெரிவு செய்து கொள்ளலாம். அடுத்த 16வது நெனோ அளவீட்டு கருவி ஒளி வருடம் ஆகிய 2 அளவீட்டு அலகுகளை முறையே பின்வருவனவற்றுள் எதனை அளவிடுவதற்கு சிறப்பாக பயன்படுத்தலாம்? நெனோ அளவீட்டு கருவி ஒளி ஆண்டு, ஒளி வருடம். ஒளி ஆண்டு பிரபஞ்சத்தினுடைய கோள்கள் அல்லது பூமியிலிருந்து அண்டவெளிக்கு செல்லுதல் தொடர்பான ஒரு அளவீடாக இருக்கும். நனோ என்பது அணுவை மிகச்சிறிய முறையிலே அளவிடுகின்றது ஒன்றாக இருக்கும். எனவே அணுவினுடைய பருமன் அளவிடுவது நெனோ அளவீட்டு கருவி. அணுவினுடைய பருமனை அளவிடுதல், பால்வெளிகளுக்கு இடையிலான தூரம், கோள்மண்டலங்கள் பால்வெளிகளுடைய தூரம் ஒளியாண்டு அல்லது ஒளி வருடம் என்று சொல்லுகின்றோம். எனவே பால்வெளிக்கு இடையான தூரத்தை ஒளி வருடத்தின் அடிப்படையிலும் அணுவினுடைய பருமை நெனோ மிகச்சிறிய அளவீட்டு கருவியினூடாக கணிப்பீடாகவும் அளவிடுகின்றோம். எனவே இந்த அணுவின் பருமனையும் பால்வெளிக்கு இடையிலான தூரத்தையும் அளவிடுவதற்கு முறையே நெனோ அளவீட்டு கருவி மற்றும் ஒளி வருடம் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றோம். 17வது வினாவை பார்த்து கொள்ளுங்கள். ஏபி என்பன வெற்று வகுப்பு அல்லவாயின், ஏபி என்பன வெற்று வகுப்பு அல்லவாக இருந்தால் ஏ பி பார் சமன் 0 எனின், அப்போ நீங்கள் பார்த்தீங்க என்றால் ஏ வகுப்பு இது பி வகுப்பு, ஏபி மார்சமன் சூரியத்தொடையாக இருக்கு. ஏபி என்பன வெறுமையான வகுப்பு அல்ல, அங்கத்துவங்களை கொண்டிருக்கு. ஆகவே ஏ பி அல்லாத ஏ சூனிய வகுப்பாகவும் ஏபி வகுப்பு அங்கத்துவங்களும் இருக்கின்ற போது ஏபி சமன் என்று 0 என்பதை இந்த விளக்கப்படத்தினூடாக நாங்கள் ஊகிக்க முடியும், அனுமானிக்க முடியும். எனவே ஏகமா பி வெற்று வகுப்பு அல்லவாயின் ஏபி மார் சமன் சூரியத்தொடையனின் அதன் போது ஏ இடப்பட்டு பி சமன் என்று 0 என்பது உட்கடையான முடிவாக அங்கே பெறப்படுகின்றது. 52 சாட்களை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து 3 தாள்களை கொண்டதன் வகையில் எத்தனை கூட்டு தொகுதிகளை செட்டுகளை பெற முடியும்? இது ஒரு வரிசை மாற்றம் அல்ல, சேர்மானத்தினுடைய அடிப்படையிலே அமைந்தொரு வினாவாக இருக்கும். எனவே சேர்மானத்தை நீங்கள் கணிப்பிட்டுக் கொள்வதற்காக இருந்தால் அங்கே உங்களுக்கு சூத்திரம் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம். சிஎன்ஆர் அதில் சமன் என்னுடைய காரணியகத்தின் கீழ் ஆறின்ற காரணியகம் என் மைனஸ் ஆறினுடைய காரணியகம் என்ற வகையிலே 52 சீட்டுகளாக இருந்தால் 52 தர 51 தர 50 என அதனுடைய காரணியகம் அமையும். ஆறுன்ற காரணியகம் தடவை அது 3 தர 2 தர 1 தர n மைனஸ் ஆர் 49 தர 48. அப்ப நாங்கள் இங்க 49 48 அங்கே சுருக்கப்படுது. 52 தர 51 தர 50 கீழ் 6 என்ற விடையை நாங்கள் அங்கே பெருக்கி சுருக்குவமாக இருந்தால் 22,100 கீழ் 6 என்பதாக இருக்கும். அதை சுருக்கினால் உங்களுக்கு என்ன விடை பெறப்படுவதாக இருக்கும் என்று சொன்னால் மொத்த தொகையானது இதனுடைய பெருக்கங்கள் எவ்வாறு அமையும் என்று சொன்னால் விடைதான் அங்கே பொருத்தமாக அமைகின்றது. பெருக்கங்களுடைய தொகை எவ்வாறு அமைந்திருக்கும் என்று சொன்னால் 52 தர 51 தர 50 எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் 1,32,600 கீழ் 6 அரை சுருக்குவமாக இருந்தால் 6 2 12 6 2 12 6 1 6 100. எனவே 22,100 கீழ் 6 அல்ல 1,32,600 கீழ் 6. எனவே விட 22,100. அங்கே சேர்மானத்தை மாணவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். சிஎன்ஆர் சமன் என்னுடைய காரணியகம் ஓவர் ஆறினுடைய காரணியகம் தர n மைனஸ் ஆறுடைய காரணியகத்தை கண்டு சுருக்க வேண்டும். 19வது வினா, எந்த உண்மை விருட்சமானது இந்த வாரத்தினுடைய சரியான வடிவமாக இருக்கும்?
எடுகூற்றை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி இறுதியாக முடிவை மறுத்தெழுதி கொள்றீங்கள். பாருங்க, இந்த மூன்றாவது விடையை நீங்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால் எடுகூற்றுகள் ஒன்று முடிவு மறக்கப்பட்டிருக்கு. அங்கே முதலாவது வரிசையாக்கம் கியூவும் நொட்டாரும் வரிசையாக்கப்படுது. இரண்டாவது கிளையாக்கம் பியுக்குடைய ஆரை நாங்கள் கிளையாக்குவோம் என்றால் நொட்பியும் ஆறும் அங்கே ஆர் க்ளோஸ் பண்ணப்படுது. நொட்டார் ஆர் பியூரல்வு கியூவை நாங்கள் கிளையாக்கம் செய்வோமா இருந்தால் பியும் நொட்கியூவும் கிளையாக்கம் செய்யப்படுது. பி நொட்பி மூடப்படுது, நொட்கியூ கியூ மூடப்படுது. எனவே இந்த மூன்றாவது விடை சரியான உண்மை விருட்ச வரைவாக அங்கே அமைகின்றது. 20வது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். எக்ஸ் என்னும் நபர் வீட்டிற்கு கிழமை ஒன்றுக்கு அங்கே 1 கிலோ சீனி, 5 தேங்காய், 5 அரிசி, 2 கிலோ பருப்பு, 3 லிட்டர் பால் ஆகியவற்றை தேவைப்படுகின்றன. அடுத்த 2 கிழமைகளில் கீழ்ப்பட்ட பொருட்களுடைய விலைகள் தரப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் இங்கே நிறையளிக்கப்பட்ட அடிப்படையிலே இந்த 2 கிழமைக்குரிய விலைகளை கணிக்க வேண்டும். 100 தர 1, 50 தர 5, 90 தர 5, 150 தர 2, 200 தர 3. ஆகவே அவ்வாறு நீங்கள் நிறைகளால் அதை பெருக்குவீங்களாக இருந்தால் உங்களுக்குரிய விடையாக 1700 வரும் முதலாம் கிழமை. இரண்டாம் கிழமை அந்த விலைகளை பெருக்குவீங்களாக இருந்தால் நிறைகளால 1815 வரும் நிறைகள். எனவே 1815 கீழ் 1700 என்கின்ற போது அதை வகுக்கமாக இருந்தால் 1.674 என அந்த பெருமானம் அமையும். எனவே இதை நாங்கள் சுருக்கமாக இருந்தால் கிட்டிய தசமதானத்துக்கு 1.7 என்பதாக அந்த விடை அமைகின்றது. எனவே முதலாம் கிழமையினுடைய நிறையளிக்கப்பட்ட விலையை கண்டு, இரண்டாம் கிழமையும் நிறையடிக்கப்பட்ட விலையை கண்டு 1870க்கு 1815 எந்த அளவு வீதமாக அந்த பொருட்களினுடைய விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை வாழ்க்கை செலவு மேலே தரப்பட்டுள்ள காரணிகள் மாத்திரம் கவனத்தில் கொள்ளப்படுவதாக இருந்தால் இரண்டாவது கிழமையில் வாழ்க்கை செலவு மாறியிருக்கும் விகிதம் அப்ப 1700க்கு 1815 என மாறியிருக்கு. ஆகவே அது கிட்டிய தசமாதாரத்தில் 1.07 என்பதாக இருக்கும். ஆகவே அதற்குரிய விடையாக இந்த இரண்டாவது விடையை மாணவர்கள் அங்கே பொருத்தமான விடையாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். 21வது வினா, மனிதர்கள் சிலர் புகைப்பிடிக்காதவர்கள் ஆவர் என்ற வாக்கியத்தின் அது என்ன வகையான எடுப்புண்டா ஐயெடுப்பு. எனவே ஐயெடுப்பாக இருந்தால் மனிதர் சிலர் புகைப்பிடிக்காதவர்கள் ஆவர் ஐயெடுப்பாக இருக்கின்ற போது ஏ எடுப்பில் எழுவாய் வியாப்தி பயனில் இல்லை, ஈயில் 2 வியாப்தி, ஐயில் 2 வியாப்தி அடையாது, ஓவில எழுவாய் இல்லை பயனில் வியாப்தி. எனவே எந்த ஒரு பதமும் வியாப்தி அடையவில்லை. இரண்டாவது விடையாக அதற்கு சரியான விடை அமைகின்றது. 22வது வினா, தனது சமூகவியல் வாழ்வில் வாழ்வாதாரம் தொடர்பான அன்று முகம் கொடுத்த பிரச்சனைக்கு தீர்வினை வழங்குவதற்காக ஆர்க்கபூர்வமானதும் இலகுவான வழிகாட்டக்கூடியதுமான நீடித்த தன்மையுடையதுமான முறைகளை பயன்படுத்தி கொண்ட சிறந்த விஞ்ஞானி. லூயி பாஸ்ரத ஆய்வுகளை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் தன்னிச்சை பிறப்பாட்டு கோட்பாட்டுக்கு எதிராக உயிர் பிறப்பு கோட்பாட்டை, உயிர்கள் எவ்வாறு தோன்றியது என்ற அந்த பிரச்சனைக்குரிய தீர்வாக அவர் ஆய்வுகளின் ஊடாக சூடேற்றப்பட்டிய திரவம் சீல் வைத்து மூடப்பட்டு மேற்கொண்ட சோதனையின் ஊடாக நீடித்த தன்மையுடைய முறைகளை பயன்படுத்தி ஆக்கபூர்வமான ஒரு ஆய்வை முன்னெடுத்து சென்ற ஒரு விஞ்ஞானியாக அந்த தன்னிச்சை பிறப்பு கோட்பாட்டுக்கு எதிரான உயிர் பிறப்பு கோட்பாட்டை நிறுவுகின்ற ஆய்வை மேற்கொண்டவர். எனவே தனது சமூகம் வாழ்வியல் வாழ்வாதாரம் தொடர்பான அன்று உயிர்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்ற பிரச்சனைக்குரிய தீர்வினை வழங்குவதற்கு பாசரது ஆக்கபூர்வமான இலகுவான ஆய்வுகள் வழிகாட்டியாகவும் நீடித்த தன்மையுடையதாகவும் காணப்பட்டது. 23வது வினாவை அவதானியுங்கள். இந்த ஏபிசி ஆகியன வகுப்புகள் XY முறை அவ்வகுப்புகளின் அங்கத்துவமாயின் இந்த படத்தை எது பிரதிபலிப்பதாக கேட்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் அந்த வரைபடத்தை நீங்கள் வரைவது தான் இதற்குரிய சிறப்பான ஒரு இதாக இருக்கும்.
விடையை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். எனவே இந்த குறித்த குறியீடுகளை படத்திலே குறித்துக் கொள்ளுங்கள். ஏபி சமன் என்று 0. அப்போ ஏசி சமன் 0 என்றேக்க அதை முதல்ல நாங்கள் குறிக்கணும். ஏசி நிறைக்குரிய குறியீட்டை குறிக்கணும். ஏபி சமன் என்று 0. அங்கே எக்ஸ் வந்து ஏபி இந்த எல்லை கோட்டில் இருக்கணும். ஆனால் அங்கே வெற்று ஒப்பாக இருக்கிறதால அந்த எக்ஸை நாங்கள் நகர்த்தி கொள்கிறோம். அடுத்ததாக பி அல்லாத சி சமன் என்று 0. பி சவர்ந்த சி. ஆகவே பி தவிர்த்த சி என்கின்ற போது எக்ஸ் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. எக்ஸ் மூலகம் ஏ. எக்ஸ் ஏக்குள்ள மூலகம் என்ற எக்ஸ் வந்து இதில் வரும் எல்லை கோட்டில். y மூலகம் பி. y மூலகமாக பியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பியில் மூலகமாக y காணப்படுகின்றது என்கின்ற போது அந்த y வந்து பியில் இங்கேயோ இருக்கலாம். ஆகவே y நாங்கள் இதில் குறித்து கொள்ளலாம். எனவே இந்த 23வது வினாவை பொறுத்தவரையிலே அங்கே 4வது படத்தை நாங்கள் வரைந்த படத்தோடு பொருத்தி பார்க்கலாம். ஏசி சமன் 0, ஏபி சமன் என்று 0, எக்ஸ் மூலகம் ஏ, y மூலகம் பி. இந்த படம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படமாக அமையும். எனவே சரியானபடியாக அதை கண்டுகொள்ள முடியும். பின்வருவனுள் எந்த விஞ்ஞான முறையியலாளர் மொழி ஆனது சமூகம் பற்றிய உலக நோக்கின் விளைவின் மீது தாக்கம் செலுத்துகின்றது என்ற பிஎல் வோர்க் என்பவரின் கருத்தினை செல்வாக்கினை பெற்றிருந்தார்? எனவே அந்த விஞ்ஞான முறையியலாளர்கள் மொழி மூலம் சமூகம் பற்றிய உலக நோக்கின் விளைவின் மீது தாக்கம் செலுத்துகின்றது என்ற வோர்க்கினுடைய கருத்தின் செல்வாக்கை யார் பெற்றிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த மொழி தொடர்பான ஆய்வுகளிலே சார்வாரிகளினுடைய அந்த கருத்தாக அதனை நாங்கள் ஏற்புடையதாக கொள்ள முடியும். எனவே அதற்கு 4வது விடை அமைகின்றது. இறுதியாக அந்த 25வது வினாவை பார்த்து இதை நிறைவு செய்ய இருக்கின்ற ஒளிபரப்பை எல்லா பாகிஸ்தானியரும் உருது மொழி பேசுபவர்கள், எல்லா சிங்களவர்களும் உருது மொழி பேசுவர்கள் இல்லை. ஆகவே எந்த ஒரு சிங்களவரும் பாகிஸ்தானிகள் அல்லர். அப்போ இந்த வடிவத்தை நீங்கள் அவதானிப்பீங்களா இருந்தால் PM, SM, SP என்ற வகையிலே அது 2ஆம் உருவிலே அமைந்த ஒரு வாரம் மத்தியபதம் பயனிலையில் இருக்கு. ஆகவே அந்த 2ஆம் உருவிலே அமைந்த வாரத்திலே முதலாவது ஏ எடுப்பாக இருக்கு, அடுத்தது இ எடுப்பாக இருக்கு. அது ஓடுப்பாக இருக்கு. எல்லாம் அல்ல என்கின்ற போது அது ஓடுப்பாக இருக்கு. அடுத்ததாக எந்த ஒரு சிங்களவரும் பாகிஸ்தானியர் அல்ல, அது இ எடுப்பாக இருக்கு. அப்போ அந்த வாரம் எவ்வாறு இருக்கு என்றால் AOE முதலாம் உருவு அல்ல, 2ஆம் உருவில் AE அது வாய்ப்பானதல்ல, 3ஆம் உருவில் AOE ஒரு வாய்ப்பற்ற வாதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இங்கே பயனில் வியாப்தி அடையாது, இங்கே வியாப்தி அடைகின்றது பெரும்பத போலிக்குட்பட்ட ஒரு வாய்ப்பற்ற வாதமாக இருக்கும். எனவே 2ஆம் உருவிலே AOE அது ஒரு வாய்ப்பற்ற வாதம். அங்கே 25வது வினாவுக்கு 5வது விடை அமையும். மத்தியபதம் பயனில் இருக்கிறதால 2ஆம் உரு AOE அமைப்பு இருக்கிறதால அங்கே ஒரு பெரும்பத போலி ஏற்படுவதால் அது ஒரு வாய்ப்பற்ற வாதமாக இருக்கு. எனவே இந்த 2019ஆம் ஆண்டில் இந்த நிகழ்வில் காணொலியின் ஊடாக நாங்கள் 25 வினாக்களுக்குரிய விடைகளை அவதானித்திருக்கின்றோம். மாணவர்களே, தொடர்ந்து வருகின்ற ஒளிபரப்பிலே ஏனைய 25 வினாக்களுக்குரிய விடைகளை ஆராய்ந்து கொண்டு மேலும் நாங்கள் 2020ஆம் ஆண்டு வினாத்தோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பகுதி 2ஐ விரைவாக நாங்கள் விரிவாகவும் ஆராய இருக்கின்றோம். இந்த ஒளிபரப்போடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி பிரதி புதன்தோறும் நாங்கள் இந்த ஒளிபரப்பு 9:15 மணிக்கு உங்களுடைய தொலைக்காட்சியிலே டான் தொலைக்காட்சியில் இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம். நன்றி.